அருமையாக இருக்குது. அந்த ஹீரோயின் நடிச்சிருக்கவங்க நல்லா நடிச்சிருக்காங்க எல்லாம். ஸ்டோரி என்ன மாதிரி ஸ்டோரி? ஸ்டோரினா இளம் வயசில் வந்து விதைய வராங்க இல்லைங்களா, அவங்க மறுமணத்தை பற்றி சொல்லியிருக்காங்க. இது அம்மா மக பேஸ் நல்லா கரெக்டாக இருக்குமா? சூப்பராக இருக்குது. ஆக்டிங் லாஸ்ட்டில் தான் வராரு. அவருடைய கேரக்டர் ஃபஸ்ட் கிளாஸ் பண்ணியிருக்காங்க. அவர் கேரக்டர் பேஸ் பண்ணியிருக்காங்க அதாவது அவருடைய கேரக்டர் அதான் மெயின் கேரக்டர் அவர் தான், சரிங்களா. ஆனால் வந்து அந்த ஹீரோயின் தான் ஃபஸ்ட்டு மெயின். லாஸ்ட்டில் வந்து முடிக்கிறது வந்து விஜய் ஆண்டி தான். சசி டைரக்ஷன் இந்த படம்லாம் அது எப்பயுமே போல இருக்கிறது. சசி டைரக்ஷன் எப்பவுமே நல்லா இருக்கும். அதே மாதிரி இந்த படமும் நல்லா இருக்கு. எமோஷனல் கனெக்ட் ஆயிருக்கான படம் கண்டிப்பாக. ரேட்டிங் எவ்வளோ கொடுத்துருங்க? 5க்கு வந்து 4.5 கொடுக்கலாம். தாராளமாக பேசலாம். படம் நல்லா இருக்கு. உண்மையாலுமே வந்து தமிழ்நாட்டுக்கு ஒரு முக்கியமான தேவையான படம் தான். தேவையில்ல எல்லாரோட ஆக்டிங்கும் பர்ஃபெக்ட். எதுவும் குறவே சொல்ல முடியாது. எல்லாமே பண்ணியிருக்காங்க, நல்லா பண்ணியிருக்காங்க. உண்மையாலுமே வந்து இது வந்து உண்மையாலுமே தேவையான படம் தான், தேவையில்லாத படம் இல்லை. எல்லாமே இதை ஃபாலோ பண்ணால் நல்லா தான் இருக்கும். இப்போ அம்மா பாசம், அம்மா வந்து என்னெல்லாம் பண்ணுறாங்க ரியல் லைஃப்பில். எனக்கும் அப்பா இல்லை, எங்கள் அம்மாவும் இதே மாதிரி தான். வீட்டில் வேலை செய்வாங்க, கொல்லிக்கு போவாங்க, வருவாங்க, தூங்குவாங்க, இந்த மாதிரி தான். ஆனால் ஸ்டில் தம்பி கூட இருக்கும், அது மட்டும்தான், வேறு எதுவும் இல்லை. மற்றபடி படம் எல்லாமே நல்லா இருக்கு. நல்ல படம். கண்டிப்பாக இந்த ரூல்ஸ் வந்து ஃபாலோ பண்ணால் நல்லா இருக்கும். அம்மா மேல பாசம் இல்லாத சில பேர் இருப்பாங்க, அவங்களுக்கு இந்த படம் அவங்க கண்டிப்பாக கனெக்ட் ஆகும். இந்த படம், இந்த படத்தை பார்த்தே ஆகணும், கண்டிப்பாக பார்த்தே ஆகணும். பார்க்காம இருக்கவே கூடாது, கண்டிப்பாக பார்க்க வேண்டிய படம். ஒரு தமிழ்நாட்டோட ஒரு மனிதனும் இது பார்க்க வேண்டிய படம். யாரும் மிஸ் பண்ணுறாதீங்க, கண்டிப்பாக பாருங்க, கண்டிப்பாக பாருங்க. நல்லா எமோஷனலாக கனெக்ட் ஆகிருக்கு. எமோஷன் எல்லாமே கனெக்ட் ஆயிருக்கு, எதுவுமே மிஸ் ஆகல. படம் வந்து எந்த சீனுமே இது குறவே சொல்ல முடியாத படம். எல்லாரோட ஆக்டிங்குமே நல்லா இருக்கு. யாரோட ஆக்டிங்லாம் ஸ்வஸ்திக் ஆக்டிங்லாம் எல்லாரோட ஆக்டிங்குமே நல்லா தான் இருக்கு, நல்லா பண்ணியிருக்காங்க. மியூசிக் பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் எல்லாமே மியூசிக்லாம் பயங்கரமா இருக்கு. அந்த இயற்கை சம்பந்தப்பட்டது எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. லீட் ஏதாவது கொடுத்துருக்காங்களா? புரியல. லீடிங் ஏதாவது கொடுத்துருக்காங்களா? பார்ட் 2 அந்த மாதிரி எதுவும் கொடுக்கல. சாட்டிஸ்ஃபைடா? ரேட்டிங் எவ்வளோனா? எல்லாம் 100 தான். 1000 கொடுக்கலாம். படம் 100 எப்படின்னா இருக்குது? வணக்கம். படம் அருமையான படம், அழகான படம், டைரக்டர் படம். ஏன்னா அவர் கடந்த ஆண்டுகளில் எண்ணற்ற படங்கள் பண்ணியிருந்தாங்க. அவர் பிச்சைக்காரன், கருப்பு சிவப்பு வெள்ளை, அது மாதிரி பல படங்கள் தாண்டி இந்த படம் அருமையாக எடுத்து சொல்லியிருக்காரு, விஷயங்களை சொல்லியிருக்காரு. ஏன்னா வாழ்வியல் அழகாக எடுத்து சொல்லியிருக்காரு. ஏன்னா பெண்களோட நிலைமையை புரிஞ்சு அறிஞ்சு தெரிஞ்சு லைவாக எடுத்துருக்காரு. அவருக்கு ஒரு பாராட்டு. டைரக்ஷன் எப்படி ஒர்க் அவுட் ஆயிருக்கு? சசி டைரக்ஷன் இந்த படத்துல அருமையா இருக்குங்க. இப்போ ஏன்னா சதைகளை தேடும் காலத்துல கதைகளை சொல்லி அழகா பண்ணியிருக்காரு. அவர் உயர்ந்த இயக்குனர், பாராட்டு. பிச்சைக்காரங்க அப்புறம் இந்த படம் நல்லா கனெக்ட் ஆயிருக்குதா எமோஷனல் ரீதியா? பிச்சைக்காரன் வேற பேட்டர்ன், இது வேற பேட்டர்ன். ஆனா இது வந்து ஒரு உண்மையான வாழ்வியல், ஒரு பெண்ணோட அந்த தாக்கம் ஏக்கம் அதை எடுத்து வெளிப்படையா எடுத்திருக்காரு. அம்மா மகன் சீன்ஸ்லாம் கனெக்டா இருக்கா படத்துல? அழகா இருக்கு. ஏன்னா நிறைய பேர் இந்த ஆண் வர்க்கம் உயர்ந்தது, தான் ஜாதியில பெரியவன், அந்த மாதிரி அதிகாரத்தில் உள்ளவங்களுக்கு இந்த படம் அது ஒரு ட்ராக்கு, அது வேற விஷயம். ஆனா இருந்தாலும் மகனுக்கும் அம்மாவுக்கும் உள்ள அந்த இணைப்பு அழகா சொல்லியிருக்காரு, பாராட்டு. எல்லாரும் பார்க்கலாம், அருமையான படம். ரேட்டிங் எவ்வளோனா? என்னங்க ரேட்டிங்? 5க்கு வெற்றி படம். அதுல என்ன பரிச்சை எழுதியிருக்காரு மார்க்கு. இது உகந்த படம், மனிதன் பார்க்கக்கூடிய படம், மனித வாழ்வியல அழகாக எடுத்து சொல்லியிருக்காரு. சசி சார் பாராட்டு. இன்னும் இதை போல நிறைய படங்களை பண்ணணும். ஏன்னா அந்த கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் நடந்ததை உண்மையை அழகாக சொல்லியிருக்காரு, நடந்த விஷயம். அதால் அவர் பாராட்டு. எதிர்பார்த்ததை பூர்த்தி செஞ்சிருக்கா படம்? கட்டாயம் பூர்த்தி பண்ணியிருக்கு. எனக்கு பிடிச்சிருக்கு, என்ன போல உள்ளவங்களுக்கு பிடிச்சிருக்கு, ஒரு சிலருக்கு பிடிக்காத இருக்கலாம். அதான் அது அவங்க அந்த மனநிலை இல்லாதவருக்கலாம். மனநிலை பெண் நிலை உயர்த்தக்கூடிய படம் இந்த படம். படம் எப்படின்னா இருக்குது? 100 சூப்பராக இருக்குங்க. ஓகே. விஜய் ஆண்டனி ஆக்டிங் எப்படி இருக்குது? சூப்பராக பண்ணியிருக்காப்ல. ஓகே. அருமையாக பண்ணியிருக்காப்ல. கதை எந்த மாதிரி கதைனா இது? தரமான தமிழ்நாட்டுக்கு ஏற்ற தரமான கதை. ஓகே. எந்த குறையும் சொல்ல முடியாது. ஓகே. சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஒருத்தவங்களும் அருமையாக பண்ணியிருக்காங்க. ஏன் பார்க்கலாமான்னு சொல்லிட்டு யோசித்து, ஆனால் பார்த்ததுக்கு அப்புறம் மிஸ் பண்ணியிருப்போன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீலிங். ஆனால் பார்த்தது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. எல்லாரும் பார்க்க வேண்டிய படம், எல்லாம் பார்க்கணும். எல்லாம் எடுத்திருக்காங்க, தரமான படம். ஆனால் ஒவ்வொரு இதுலேயும் இருக்குது, இதை கொண்டு வரணும். ஓகே. எமோஷனலாக கனெக்ட் ஆயிருக்கா சீன்ஸ்லாம்? எமோஷனலாக கரெக்டாக இருக்குது. சாங் கொஞ்சம் கொடுத்துருக்கலாம், சாங் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, சாங்கு கொடுக்கல. மற்றபடி எமோஷனலாக கரெக்டாக இருக்குது. எல்லாம் ஃபீலிங் எல்லாம்
பக்காவாக நடிச்சிருக்காங்க, எந்த குறையும் சொல்ல முடியாது. நல்லா இருக்கு கதை, நல்ல கதை. ஓகே, நீங்க எதிர்பார்த்தத படத்தை இருக்கா சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கா படம்? இல்லை, நான் வந்து எதிர்பார்த்தது பார்த்தீங்கன்னா வேற இதே மாதிரி எதிர்பார்க்கவே இல்லை. பக்காவா, ஆனால் இதை வந்து கொண்டு வருவாங்கன்னு சொல்லிட்டு, இந்த கதையை வந்து கொண்டு வருவாங்கன்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கவே இல்லை. பக்காவாக பண்ணியிருக்காங்க. அதுவும் இதையும் வந்து கதையை எடுத்திருக்காங்க. ஆனால் வேற லெவல் இல்லை, பக்காவாக 100% கொடுக்கலாம், 100 கொடுக்கலாம். எந்த இதுவும் சொல்ல முடியாது, குறையும் சொல்ல முடியாது. பரவாயில்ல, இதையும் ஒரு கதையை எடுத்து பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு 100% கொடுக்கலாம். எந்த இதுவும் சாட்டிஸ்ஃபை, நல்ல எந்த இதுவும் கிடையாது, எந்த குறையும் சொல்ல முடியாது. பக்காவாக பண்ணியிருக்காங்க. ஒருத்தவங்க அருமையாக நடிச்சிருக்காங்க, எந்த குறையும் சொல்ல முடியாது. படம் நூறுசாமி படம் எப்படி இருக்குது? நல்லா இருந்துச்சு. அப்புறம் அந்த ஃபர்ஸ்ட் சீன் இருந்துச்சுல்ல, அது சூப்பரா இருந்துச்சு. அப்புறம் அந்த ஃபர்ஸ்ட் சீன்ல வந்து அந்த பஸ்ல ஏறுவாங்கல்ல ஹாஸ்டல் போறதுக்கு, அது சூப்பரா இருந்துச்சு. அப்புறம் லாஸ்ட் சீன் வந்து கேமரா ஆக்ஷன், அது நல்லா இருந்துச்சு. அவ்வளவுதான். விஜய் ஆண்டனி நடிப்பு எப்படி இருந்துச்சு? சூப்பரா இருந்துச்சு. ஓகே, ரேட்டிங் எவ்வளவு கொடுப்பீங்க? 5க்கு எவ்வளவு தரலாம் படத்துக்கு? 100. 100க்கு அவுட் 100ஆ? ஓகே, சாட்டிஸ்ஃபைடா? உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடா இருந்துச்சா படம்? சூப்பரா இருந்துச்சு. படம் எப்படி இருந்துச்சு நூறுசாமி? ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஓகே, ஒரு கிட்டத்தட்ட ஒரு 42 இயர்ஸ்க்கு வந்து தன்னுடைய அம்மா குழந்தைகள் வந்து மறுமணத்தை பற்றி பேசுறதுன்றது உண்மையாகவே வந்து ஆரோக்கியமான ஒரு விஷயம் பெண்களுடைய இந்த காலகட்டங்களில். அதுவும் அந்த பசங்க அவ்வளோ தூரத்துக்கு அவங்க போராடி தான் வந்து அந்த அம்மாவுக்கு வந்து மேரேஜ் முடிக்கிறதா இருக்கட்டும். இது எல்லாமே புதுசாக இருக்குது. இப்போ 42 வயசு 45 வயசு உனக்குலாம் எதுக்கு கல்யாணம் நடக்க? அந்த அம்மா ஒரு வார்த்தை சொல்லுது, உனக்குலாம் வந்து இன்னும் அடங்கலையான்னு கேட்கும்போது அந்த அம்மா சொல்லுது வந்துட்டு, உனக்கு இது 60 வயசு வரை உனக்கு அடங்காமல் புருஷன் கூட நீ வாழ்ந்துட்டு இருக்கல, அப்போ எனக்கு ஒரு துணை தேவைன்றதை வந்து அவங்க ரொம்ப அழகாக வந்து பதிவு பண்ணியிருக்காரு. இன்னொன்று வந்து பொதுவாக சசி அவருடைய படங்கள் எப்பயுமே பெண்கள் கதாபாத்திரங்களை மையப்படுத்தி இருக்கக்கூடிய ஒரு படங்கள் தான். அந்த அளவில் வந்து அவருடைய ஸ்கிரிப்டாக இருக்கட்டும், இல்லை மற்ற விஷயங்களாக இருக்கட்டும், அப்போ அந்த ஊர் வந்து தடுக்கிறதுன்றதுல ரொம்ப கொடூரமான ஒரு விஷயம். இன்னும் கிராமங்களில் அப்படிதான் பார்த்துட்டு இருக்கிறாங்க. இன்னும் வந்து உள்ள வந்து பெண்கள் வந்து இப்போ ஒரு பொண்ணு வந்து ஏஜ் பண்ணிடுச்சோ, இல்லை பசங்க பெரியாச்சோ, உள்ள இன்னொரு கூட போட விட மாட்டாங்க. அவங்க உனக்குலாம் எதுக்கு வந்து பிரா தேவை உனக்கு அப்படின்னு கேட்கக்கூடிய சொசைட்டி தான் இன்னைக்கு. இப்போ இதை தாண்டி வந்து ஒரு கிராமத்துக்குள்ள அவன் அந்த போலீஸ்கார சொல்லும் போது வந்து நீ வந்து ஏன் ஒரு சென்னை மாதிரியான ஒரு ஏரியாவில் கூட கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லும் போது, இல்லை நான் என்னுடைய கிராமத்துல தான் நான் பண்ணுவேன். அப்போ வந்து ஜாதியா இருக்கட்டும், இல்லை இந்த மாதிரியான விஷயங்களா இருக்கட்டும், அதை உடைக்கிறது வந்து கிராமத்துல தான் நம்ம உடைக்க வேண்டிய தேவை இருக்குது. ஸோ அந்த விதத்துல ரொம்ப அருமையான ஒரு படம் இருக்கு. சசி டைரக்ஷன்ல எமோஷன் இருக்கும். இந்த படத்துல எமோஷன்ஸ் ரொம்ப ரொம்ப அதுவே அந்த பசங்க வந்து தன்னுடைய அம்மாவுக்கு வந்து தாலி அந்த சாரி இந்த இதெல்லாம் பார்க்கும் போதே வந்து பயங்கரமா கண்ணு கலங்கிருச்சு. அதே மாதிரி அந்த அம்மா வந்து இன்னொரு ஒரு அந்த வேலை செய்யும் போது வெளியில வருவாங்கல்ல, இன்னொரு ஒரு வீட்டுல ஒரு குடும்பம் நடத்திட்டு இருக்கும் போது அப்போ ஒரு பாட்டு வந்திருந்தது, அதுவே ரொம்ப பயங்கர எமோஷனா இருக்கும். ஒவ்வொரு அம்மாக்களுக்கு இந்த படம் நல்லா கனெக்ட் ஆகும். ரொம்ப கண்டிப்பா சிங்கிள் மதர்ஸா இருக்கட்டும், இல்ல கணவனால் கைவிடப்பட்டவங்களா இருக்கட்டும், ஒரு மோட்டிவேஷன் தானே அவங்களுக்கு, நம்ம மேரேஜ் பண்ணிக்கலாம். அப்ப வந்து அவங்க ஒரு புரட்சின்றதோட அவங்க வந்து ஒரு விஷயத்த சொல்றாங்க, அவங்க நீ கால் எடுத்து வச்சாதான் உன்னுடைய சொசைட்டி பக்கத்துல இருக்கிற பிள்ளைகளும் வந்து அந்த வேலைகளை செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஒரு இளமையான ஒரு பொண்ணு வந்து தன்னுடைய கணவனை இழக்க போகும்போது இவங்க செய்யக்கூடிய விஷயங்கள் ஒரு பாசிட்டிவானதான். பக்கத்துல இருக்கும் போது ஓ சரி நம்மளும் செய்யலாம்னு வர்றது தானே உங்களுக்கு. ஸோ அந்த விதத்துல ரொம்ப அம்மா மகன் பாசம் நல்லா படத்துல கரெக்டா இருக்குதா அந்த பாண்டிங்? ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. ஓகே, விஜய் ஆண்டனி அஜய் திசன் அது ரொம்ப செம்மையா இருந்துச்சு. அது அவர் என்ட்ரி ஆன பிறகு பயங்கரமா படம் வந்து வேற ஒரு எமோஷன்ஸ்க்கு வந்துருச்சு. ஸ்வஸ்திக் ஆக்டிங்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. மியூசிக் பேக்ரவுண்ட் ஸ்கோர் எப்படி இருந்துச்சு? எல்லாமே நல்லா இருந்துச்சு. லாக் எங்கேயாச்சும் இருந்துச்சா? இல்ல லேக் அந்த மாதிரிலாம் கிடையாது. அது ஒரு வாழ்வியல் இருக்கும் போது அடுத்தடுத்த நெக்ஸ்ட்ன்ற ஒரு லெவல்ல இருந்துச்சு இந்த படம். ஓகே, பாசிட்டிவ் என்ன சொல்லுவீங்க, நெகட்டிவ் என்ன சொல்லுவீங்க படத்துல? பாசிட்டிவான விஷயங்கள், நெகட்டிவான விஷயம் அப்படி எதுவுமே எனக்கு தெரியல. எனக்கு எதுவும் தெரியல. ரேட்டிங் எவ்வளவு கொடுப்பீங்க? எவ்வளவுக்கு கேக்குறீங்க? 5க்கு 5 எவ்வளவு கொடுப்பீங்க? 5க்கு 5 கொடுப்பேன். சாட்டிஸ்ஃபைடா? கண்டிப்பா. நூறுசாமி வந்து ரொம்ப ஒரு அருமையான சூப்பரான ஒரு கான்செப்ட். அதாவது ஒரு லேடி வந்து ஹஸ்பண்டை தொலைச்சிடறா 26 வயசுல இருக்கும்போது, 2 குழந்தைங்க பசங்க இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு 38 வயசு அந்த டைம் ஆகும்போது சரி கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு மைண்ட் செட் ஆகுது. அந்த டைம் அவங்களோட மூத்த பையன் வந்து பயங்கரமா அகேன்ஸ்டா வந்து எதிர்க்குதான். அவனே வந்து நான் பண்ணது தப்பு, அம்மாவுக்கு இன்னொரு துணை கண்டிப்பா தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 வருஷத்துக்கு அப்புறம் வந்து எப்படியாவது அம்மாவுக்கு ஒரு துணையை பிடிச்சி கொடுக்கணுங்கிற மாதிரி இருக்கான். ஸோ 42 வயசுல வந்து ஒரு விடோ இருக்காங்க, அவங்களுக்கு எப்படி கல்யாணம் பண்ணி வச்சாங்கங்கிறது தான் படத்தோட ஸ்டோரி. படம் இந்த கான்செப்ட் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து நல்ல ஒரு என்ன சொல்றது ஹிலாரியஸா நல்ல ஒரு காமெடி கலந்து சூப்பராக வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் பண்ணியிருந்தாங்க. ஒரு ரொம்ப நல்ல ஒரு கமர்ஷியல் என்டர்டெய்னராக இருந்துச்சு. செகண்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு எமோஷனல் சைடுக்கு போயிட்டாங்க. அந்த லேடியோட எமோஷன்ஸு
அந்த பசங்களோட எமோஷன்ஸு. ஸோ எமோஷன்ஸ் ஆக்சுவலாக வந்து அவ்வளோ டீப்பாக போயிருக்க வேணாம், கொஞ்சம் ரொம்ப ஓவராகவே டீப்பாக வந்து எமோஷன்ஸ் போயிட்டாங்க. பட் கடைசி ஒரு ½ hour பார்த்தீங்கன்னா திரும்ப கொஞ்சம் காமெடியெல்லாம் கொண்டு வந்து நல்லா வந்து மேட்சப் பண்ணி கொடுத்துட்டாங்க. எனக்கு இந்த படத்தில் ரொம்ப பிடிச்சது என்னன்னா, படம் கிளைமேக்ஸில் அப்படியே உட்காந்து பார்த்துருக்கேன். சரி ஒரு படம் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது ஒரிஜினல் கேரக்டர்னு சொல்லிட்டு காமிச்சாங்க. இந்த பையன் தான் அவங்க அம்மாவுக்கு வந்து கல்யாணம் பண்ணி வச்சான், அட போய் சூப்பரா செம்மையான மேட்டர் பண்ணிருக்கா. ஸோ எனக்கு வந்து என்னன்னா இந்த படத்தோட குரூ மேலே அவ்வளோ ஒரு மரியாதை வந்துருச்சு. ஏன்னா விஜய் ஆண்டனி வந்து ஒரு சின்ன ஹீரோலாம் கிடையாது, அவர் வந்து ஓரளவுக்கு ரெகுலராக பண்ணக்கூடிய ஒரு பெரிய ஹீரோ. அவருக்கு சின்ன கேரக்டர் தான் அந்த படத்தில் இருக்கு. பட் ஏன் இந்த படம் பண்ணாரு, இந்த ஒரு கான்செப்டை கொண்டு போய் எல்லாத்தையும் சேர்க்கணும். ஏன்னா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய லேடிஸ் வந்து அவங்களுக்கு பிடிக்காத ஒரு மேரேஜில் வந்து இருக்கிறாங்க. இல்லைன்னா அவங்க வந்து ஒரு சில பேர் டிவோர்ஸ் வாங்கிட்டு இருப்பாங்க, இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க, விடோவாக இருப்பாங்க, கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க. இவங்களால நீ வந்து உனக்கு பிடிக்காத மேரேஜில் இருக்கான்னா எதுக்கு நீ வந்து தியாகம் பண்ணுற, தேவையில்லாம ஏன் பண்ணிட்டு இருக்க, உன் சாக்ரிஃபைஸுக்கு ஒரு அர்த்தமே இல்லாமல் இருக்கு. நீ மேரேஜ் சுத்தமாக சரியில்லையா, கட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் நீ உனக்கு பிடிச்சவனை கரெக்டான ஒருத்தனை வந்து மீட் பண்ணனா அவனை கல்யாணம் பண்ணிட்டு போ. அந்த மாதிரி சூப்பரான ஒரு கருத்தை சொல்லியிருக்காங்க. அதுக்கு விஜய் ஆண்டனி சாருக்கு தான் நான் வந்து ரொம்ப தேங்க்ஸ் சொல்லுவேன். ஏன்னா அவர் மாதிரி ஒருத்தர் நடிச்சாதான் இந்த படம் வந்து வெளில போய் தெரியும். இன்னொன்று டைரக்டர் சசி சார் வந்து இந்த படத்தை வந்து இந்த கான்செப்டை வந்து எடுத்து சொல்லணும்னு சொல்லிட்டு எடுத்ததுக்கு வந்து ரொம்ப ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப். டெக்னிக்கலாக படம் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது. மியூசிக், கேமரா எல்லா டிபார்ட்மெண்ட்டும் நல்லா இருக்கு. ஹீரோயின் அந்த ஸ்வஸ்திகான்னு நினைக்கிறேன், அருமையாக நடிச்சிருக்காங்க. நடிப்பு செம்ம நடிப்பு. ஒரு ரியல்லி வந்து ஒரு லேடி அந்த ஃபீல்டில் இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு சூப்பராக நடிச்சிருக்காங்க. பசங்க 2 பேரும் ஃபேஸை பார்க்கும்போது இவங்களே நானா நடிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா அவங்களாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அந்த பாலிஷாக இருக்கிற ஒரு 2K கிட்ஸ் மாதிரி ஆளுங்க பார்க்க தெரிஞ்சாங்க. பட் 2 பேருமே ரொம்ப தரமாக சூப்பராக நடிச்சிருக்காங்க. விஜய் ஆண்டனி நம்ம கேட்க வேணாம், அவருக்கு என்ன ஒரு லிமிடேஷன்ஸோ அதை வந்து கரெக்டாக யூஸ் பண்ணி அந்த கேரக்டர் வந்து போர்ட்ரே பண்ணுவார். அதே மாதிரி இந்த படத்தை வந்து பக்கா வந்து போர்ட்ரே பண்ணிட்டாரு. ஸோ ஓவராலாக வந்து ரொம்ப சூப்பரான கருத்து. மெயினாக லேடிஸு, கல்யாணம் பண்ணணும்னு ஆசை இருக்கிற லேடிஸு, கல்யாணம் பண்ண லேடிஸு எல்லாருமே அதை பார்க்க வேண்டிய ஒரு படம். ரேட்டிங் எவ்வளோ கொடுப்பீங்க? ரேட்டிங் வந்து ஒரு 8 out of 10 கொடுக்கலாங்க. 5னா 4 out of 5 கொடுக்கலாம். சாட்டிஸ்ஃபைடா? எனக்கு வெரி மச் சாட்டிஸ்ஃபைடுங்க.